கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 2 17ஆம் அத்தியாயம் குந்தவியின் சபதம். காஞ்சி நகர் அரண்மனையில நிலா மாடத்துல சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் அமர்ந்திருந்தாங்க. குழந்தாய், ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்க? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஏன் உடம்புக்கு ஒன்றும் இல்லப்பா, மனசு தான் சரியில்லை. ஏன் குழந்தாய்? அப்பா, நான் சமண மதத்தை சார்ந்து போயிடலான்னு இருக்கேன்ப்பா. எனக்கு வாழ்க்கை மேலே ஒரே வெறுப்பு தான் இருக்கு. இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோன்னு இருக்கு. அடடா, இவ்வளவு வந்துடுச்சா? அப்பர் பெருமானை பார்த்துட்டு வந்தியே, அவர் மனித பிறவியோட மகிமையை உனக்கு எதுவும் சொல்லலையா? நிறுத்துங்கப்பா. வயதாக ஆக அந்த பெரியவர் ஒரே பக்தி பைத்தியமாக ஆகிட்டாரு. சக்கரவர்த்தி இதை கேட்டு கலகலன்னு சிரிச்சாரு. குந்தவி வெறுப்பில் முகத்தை திருப்பிக்கிட்டா. குந்தவி, இப்போ நான் ஏன் சிரிச்சேன்னு தெரியுமா? உன்ன மாதிரியே தான் எனக்கும் ஒரு காலத்தில் இந்த உலகமே பிடிக்காமல் போச்சு. வாழ்க்கை மேலே வெறுப்பாக இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, என் தந்தை மேலே எனக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு. உனக்கும் இப்போ வாழ்க்கையில் வெறுப்பு உண்டாகியிருக்கு. அதுக்கு நான் தானே காரணம். என் மேலே உனக்கு இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் இருக்குது, அதானே? குந்தவி கண்ணீர் விட்டுக்கிட்டே சொன்னான். அப்பா, உங்கள் மேலே எனக்கு என்ன கோபம்? உங்களுடைய தர்ம ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட அநீதிலாம் நடக்குதே அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இதுதான் விஷயமா குந்தவி? இதுக்கு ஏன் நீ இவ்வளோ கவலைப்படுற? அநியாயத்தை செய்யறதுக்கு எனக்கு சக்தி இருக்குன்னா அதை நிறுத்தவும் எனக்கு சக்தி இருக்குல்ல? நிஜமாவாப்பா? சோழ ராஜகுமாரன் செஞ்ச செயலுக்கு அவன் பொறுப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா தண்டனையை மாற்றிடுவீங்கல்ல? நிச்சயமா குந்தவி. அப்போ குந்தவி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டா, அந்த வேஷதாரி சிவனடியாரை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவனுடைய தாடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிறுத்துறேன். அப்படி இல்லை, என் பேர் குந்தவியே இல்லை அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டா. குந்தவி, 2 நாளில் நான் உறையூருக்கு போக போகிறேன். நீயும் வருவியா? வரேன் அப்பா, எனக்கும் அங்கே ஒரு வேலை இருக்குது. அருள்மொழி ராணியை பார்க்க போகிறேன். சரிதான், அருள்மொழி ராணி உன்னை பார்க்க சம்மதிக்கணும்ல? அவங்க என்ன பார்க்க என்ன தடை? எதுக்கு மறுக்க போகிறாங்க? அவங்களோட பிள்ளைய நாடு கடத்தினவனோட மகள் நீ. உன் மேலே கோபம் இல்லாமல் இருக்குமா? என் மேலே எதுக்கு கோபமாக இருக்கணும்? நானும் அவங்க பிள்ளைக்கு துர்போதனை செஞ்சு சக்கரவர்த்திக்கு எதிராக கலகம் செய்ய சொன்னேன். அத்தியாயம் 18 பொன்னனின் அவமானம். கடந்த 3 தினங்களா பொன்னன் குடிசைக்குள்ள இடியும் மழையும் புயலுமா இருந்தது. நான் செஞ்சது தப்பு தான் நானே 1000 தடவை சொல்லிட்டேனே, மறுபடியும் ஏன் இப்படி என் மானத்தை வாங்குற அப்படின்னு சொன்னான் பொன்னன். தப்புன்னு இப்போ அடிச்சுக்கிறியே, என்ன பிரயோஜனம்? அந்த நேரத்தில் புத்தி எங்கே போச்சு அப்படின்னு கேட்டா வள்ளி. இப்போ என்ன குடிமொழிக்கு போச்சுன்னு இப்படி ஓட என்னை விரட்டுற வள்ளி? அந்த சக்கரவர்த்தி தான் எங்கே போயிட்டாரு? என் வேலு தான் எங்கே போயிடுச்சு? வேல் வேறையா வேலு? கெட்ட கேட்டுக்கு பட்டு கொஞ்சம் தான். ஓடம் தள்ளுறதுக்கும் கும்பிடு போடுறதுக்கும் தான் கடவுள் உனக்கு கையை கொடுத்துருக்காரு. கும்பிடுற கையால் எங்கேயாவது வேலை பிடிக்க முடியுமா? இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு காரணமாக இருந்த சம்பவம் இதுதான். 2 நாளைக்கு முன்னாடி இந்த காவேரி கரை சாலை வழியா நரசிம்ம சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்தாங்க. சக்கரவர்த்தி தோணித்துறை அருகில கொஞ்சம் நின்று வசந்த மாளிகையை காட்டி குந்தவி கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல குடிசை வாசல்ல நின்றுட்டு இருந்த பொன்னனையும் வள்ளியும் சக்கரவர்த்தி பார்த்தாரு. பொன்னனை கையை அசைச்சு சம்மிங்கை செஞ்சு பக்கத்துல வரும்படி சொன்னதும் பொன்னன் ஓடி போய் கும்பிட்டு அவர் பக்கத்துல நின்று கை கட்டி நின்னுகிட்டான். சக்கரவர்த்தியை பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சொன்னதும், அவருடைய மார்பில் தன்னோட வேலை பாய்ச்சுவேன் அப்படின்னு சொன்னதும் அந்த நேரத்தில் அவனுக்கு மறந்து போச்சு. சக்கரவர்த்தியோட கம்பீரமான தோற்றமும் அவர் முகத்தில் இருந்த தேஜஸும் தான் அதுக்கு காரணம். இந்த தோணித்துறையில் படகு ஓட்டுறவன் நீதானப்பா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டதும் தலைகால் புரியாம பொன்னன் ஆமா பிரபு அப்படின்னு குழப்பத்தோட பதில் சொன்னான். அதோ தெரியுதே அந்த வசந்த மாளிகை, அங்க அருள்மொழி ராணி இருக்காங்க தானே? ஆமாங்கய்யா. இதோ பாரு, இது என்னோட மகள் குந்தவி தேவி. ராணியை பார்க்கறதுக்கு அவ சீக்கிரத்திலேயே இங்க வருவா. அவளை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போய் அந்த கரையில விட்டுறணும், சரியா? அப்படியே ஆகட்டும்ங்கய்யா. அதுக்கப்புறம் சக்கரவர்த்தியும் அவரோட பரிவாளங்களும் உறையூரை நோக்கி சென்றுச்சு. இதை எல்லாத்தையும் வள்ளி குடிசையிலிருந்து அரைகுறையா கேட்டுட்டு இருந்தா. பொன்னன் திரும்ப வந்ததும் அவன் முகத்தை பார்த்து எள்ளும் கொள்ளும் வெடிச்சுது. என்ன விவரம் அப்படின்னு முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. அப்பத்துலேருந்து அவன்கிட்ட சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவருக்கு பணிஞ்சு பேசினதுனால விக்ரம மகாராஜாவுக்கு பொன்னன் துரோகம் செஞ்சுட்டதா அவன் மேலே குற்றம் சொன்னான். உண்ட வீட்டுக்கே 2கம் பண்றியே துரோகி அப்படின்னு சொல்லி அவனை திட்டினான். அப்போ ஆரம்பித்த சண்டை தொடர்ந்து 3 நாட்களுக்கு நீடிச்சுட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது
இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.